ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் ஸ்கிராப்பிங்கில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா டைனமிக் வெப்சைட்ஸ்லேருந்து நம்ம எப்படி டேட்டாஸ் ஸ்கிராப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், udemy.com. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட். ஸோ இதை பற்றி மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கோர்சஸ் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் பை பண்ணி நீங்கள் இந்த கோர்சஸ் வாங்கி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த சைட்ஸ்லேருந்து தான் நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸ்கிராப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஏதாவது கோர்ஸ் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் பைத்தான் டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லோட் ஆகிட்டு ஸோ அந்த பைத்தான் கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்துருக்கூடிய எல்லா இந்த கோர்சஸ் லிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா ஜென்ரேட் ஆகி இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் தான் எப்படி நம்ம ஸ்கிராப் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதை நார்மலாக வந்து நம்ம ரெக்வஸ்ட் பியூட்டிஃபுல் சப் வச்சு இந்த யூஆர்எலுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஸ்கிராப் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா ஜென்ரேட் ஆகி வருது. ஓகேங்களா, ஸோ இதை நார்மலாக நம்ம என்ன பண்ணலான்னா செலினியம் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாஸை இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியும். பட் ஆனால் நான் இந்த வீடியோவில் செலினியம் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ஜஸ்ட் ரெக்வஸ்ட் மாடியூல் மட்டும் வச்சு ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம ஸ்கிராப் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து எனக்கு என்னென்ன தேவைன்னா இந்த கோர்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. ஓகேங்களா, ஸோ இந்த கோர்ஸோட யூஆர்எல், இதனுடைய ரேட்டிங்ஸ், இந்த கோர்ஸோட டோட்டல் ஹவர்ஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஜஸ்ட் ரெக்வஸ்ட் மாடியூல் மட்டும் வச்சு நம்ம எப்படி ஸ்கிராப் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ப்ரௌசரில் வந்து நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நான் டிசபிள் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை டிசபிள் பண்ணலான்னா ஸோ நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் about configன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ கான்ஃபிக் டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ ஓகே இதில் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு டைப் பண்ண நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எனேபிள்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவில் இருக்கும். ஸோ இது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ப்ரௌசரில் வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்டை டிசபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த யூஆர்எலுக்கு நான் அகெயின் நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எந்த டேட்டாவுமே வரல. ஓகேங்களா, ஸோ ஏன்னா நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை டிசபிள் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா எதுவுமே எனக்கு வரல. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா ஜென்ரேட் ஆகி வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அகெயின் நான் இதை ட்ரூ கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து நான் எனபிள் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் எனபிள் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் இந்த சைட்டுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லோட் ஆகிட்டு ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வருது. ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இப்போ ஸ்கிராப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான போகக்கூடிய ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட் லிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் டாப் போங்க. ஸோ நெட்வொர்க் டாப் போயிட்டு இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆலில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் XHR இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சர்வருக்கு போகக்கூடிய ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் இந்த யூஆர்எலுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கே நிறையா ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய போயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு API 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த யூஆர்எல் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த யூஆர்எல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கெட் ரெக்வஸ்ட்டில் போயிருக்கு. ஸோ இதனுடைய ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு JSON டேட்டாவை ரெஸ்பான்ஸாக தருது. ஓகேங்களா, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜ் யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நாங்கள் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த இமேஜ் யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த கோர்ஸோட இமேஜை நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இந்த இமேஜ் ஓகேங்களா, ஸோ எனக்கு ஃபஸ்ட் வந்துருக்கக்கூடிய இந்த கோர்ஸோட இமேஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் சில இந்த கோர்ஸோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கோர்ஸஸோட டீட்டெயிலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த JSON ரெஸ்பான்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஆர்எல்ல நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே, ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மெயின் எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம இப்போது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் இதை கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஜ் நேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு செகண்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கே செகண்ட் பேஜுக்கு எனக்கு மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இங்கே கீழே இன்னும் நல்லா ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே இன்னும் நிறைய ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கே இன்னொரு சேம் யூஆர்எல் தான்
இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணும்போது அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த யூஆர்எலோடைய ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜோடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜேசன் டேட்டாவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெஸ்பான்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மெயின் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ட் பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த யூஆர்எலுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்வஸ்ட் கொடுத்து ஸோ இதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜேசனாக வந்திருக்கு. ஸோ இப்போ ஜேசனாக வந்திருக்குன்னும் போது நம்ம இது ஈஸியாக நம்ம வந்துட்டு எப்படி நம்ம ஒரு டிக்ஷனரியை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீ வேல்யூ பேஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜேசன்றது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ வேல்யூ பேஸாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம லைக் எப்படின்னா நம்ம பைத்தான் டிக்ஷனரி மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பைத்தான் டிக்ஷனரி எப்படி நம்ம அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் டேட்டாஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இந்த ஜேசன் டேட்டாவை நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இதுலேருந்து உங்களுக்கு தேவையான டேட்டாஸை எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜேசன் டேட்டாஸை இந்த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேசன் டேட்டாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நான் இதை அங்கே யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு தேவையானது இந்த யூஆர்எலுக்கு வந்து நான் இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்வஸ்ட் மாடியில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த லிங்க்குக்கு நமக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு சில ஹெடர்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஹெடர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நம்ம ரெக்வஸ்ட் ஹெடர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் இருக்குது. ஸோ சேம் இதே மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஹெடர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு சில ரெக்வஸ்ட் ஹெடர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைன்னா இந்த யூசர் ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூசர் ஏஜென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஹெடர்ஸ் ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் ஏஜென்ட் வந்துட்டு ஸோ நான் காப்பி பண்ண யூசர் ஏஜென்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரெஃபரர். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஃபரில் என்ன இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நான் இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ரெஃபரையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் ரெஃபரன்றதை கொடுத்துக்கிறேன். ரெஃபரர். ஸோ இந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ஹெடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த யூஆர்எலுக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நமக்கு போயிருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் ரெக்வஸ்ட்டில் போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம கெட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் ஸோ யூஆர்எல் ஈக்குவல் ஸோ இந்த யூஆர்எலுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த யூஆர்எலுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஹெடர்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஹெடர்ஸ் ஈக்குவல் ஹெடர்ஸ். ஓகே, ஸோ ஹெடர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாவை நான் இதுக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிட்டு நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரெஸ்பான்ஸை ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் 200 இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெக்வஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ஓகேல இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி இந்த ஜேசான் டேட்டாவை எடுக்கிறது அப்படின்னா நமக்கு இந்த ரெக்வஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜேசான்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம்னா இங்கே டாட் ஜேசான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜேசான் டேட்டாவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இந்த ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய ரெஸ்பான்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேசான் டேட்டாவும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிக்ஷனரி உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஜேசான் டேட்டாஸை நீங்கள் ஈஸியாக இதுலேருந்து உங்களுக்கு தேவையான டேட்டாஸை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது டைப் செக் பண்ணி பார்த்திங்கன்னா இது டிக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் டைப் செக் பண்ணுறேன். ஸோ நான் டைப் பார்த்திங்கன்னா டிக்ஷனரியாக இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ நம்ம ஈஸியாக கீஸை வச்சு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதில் மேலே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோர்சஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோர்சஸ்ன்ற இந்த கீயை வந்து நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் ஆஃப் நீங்கள் எப்படி நார்மலாக எப்படி டிக்ஷனரிலேருந்து ஒரு கீயை வச்சு எப்படி ஒரு வேல்யூ எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் கோர்சஸ்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த
கோர்ஸஸோட லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபாலோ யூஸ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் கோர்ஸ் இன் ஸோ பிரிண்ட் கோர்ஸ். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு கோர்ஸ் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து எனக்கு என்னென்ன தேவையோ அந்த டேட்டாவை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸோடைய லிங்க் அண்டு இந்த கோர்ஸோடைய ரேட்டிங், அப்புறம் இந்த கோர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ், ஓகேங்களா, டோட்டல் ஹவர்ஸ் வந்து எனக்கு தேவை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எடுக்க போகிறேன். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இந்த டேட்டா எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு தேவையானது யூஆர்எல். ஸோ யூஆர்எல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூஆர்எலை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைன்னா இந்த யூஆர்எல். ஓகே, ஸோ யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவைன்னா ரேட்டிங் தேவை. ஓகே, ஸோ ரேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரேட்டிங்கையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த கோர்ஸோடைய டோட்டல் ஹவர்ஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்குது. ஸோ என்னுடைய கீ வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் இன்ஃபோன்ற இந்த கீக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான டேட்டாஸ் இது மட்டும் தான். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டேட்டாஸ் மட்டும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கோர்ஸ் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கோர்ஸ் இன்ஃபோ. ஸோ இங்கே வந்து நான் இதை ஒரு டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா யூஆர்எல். ஓகே, ஸோ யூஆர்எல் இன்னும் ஒரு கீ வச்சுக்கிட்டு ஸோ கோர்ஸில் நமக்கு யூஆர்எல்ன்ற கீயை மட்டும் ஃபில்டர் பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த யூஆர்எல் என்னவோ அது இங்கே எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தேவைன்னா ரேட்டிங். ஓகே, ஸோ இந்த கோர்ஸோடைய ரேட்டிங். ஸோ ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேட்டிங்ன்ற ஒரு கீக்குள்ளே இருக்குது. ஸோ கோர்ஸ் ஆஃப் ரேட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் இன்ஃபோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் ஹவர்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் டோட்டல் ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு கீக்குள்ளே கோர்ஸ் ஆஃப் கண்டென்ட் இன்ஃபோ. ஸோ இந்த கீயை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் இந்த கோர்ஸ் இன்ஃபோவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் இன்ஃபோ இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, சாரி கோர்ஸ் இன்ஃபோ. ஓகே, ஸோ வேரியபிள் நேம் தப்பாக கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ கோர்ஸ் இன்ஃபோன்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் பேஜில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பேஜ் 2ல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னா இங்கே பேஜ்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டாக 1 கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த பேஜ் வேரியபிளை அதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ரிமூவ் பண்ணிவிட்டு பேஜ் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேயே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் பேஜோடைய இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ கோர்ஸோடைய யூஆர்எல், அப்புறம் ரேட்டிங், அப்புறம் டோட்டல் ஹவர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த கோர்ஸோடைய யூஆர்எல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக இல்லை. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மெயின் டொமைன் வந்து ஆட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதனுடைய மெயின் டொமைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த https://udemy.comன்றது ஆட் ஆகி வரணும். ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா நாங்கள் மேனுவலாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஸோ இதை நான் கன்கேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போது அந்த ஃபுல் யூஆர்எல் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நான் இந்த கோர்ஸ் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு ஸோ என்னோடய ப்ரௌசரில் ஸோ நான் இதை அங்கே ஸ்பேஸ் பண்ணிட்டு இப்போ நான் அதை என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதனுடைய ரேட்டிங், டோட்டல் ஹவர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம ஏதாவது நம்ம டேட்டாஸ் இதுலேருந்து நமக்கு ஏதாவது கோர்சஸ் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரேட்டிங் 4.5க்கு மேலே இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போது கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு
ஸோ இங்கே நான் ரேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரேட்டிங் ஈக்குவல் கோர்ஸ் ஆஃப். ஸோ ரேட்டிங் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ரேட்டிங் மட்டும் நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ரேட்டிங் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேட்டிங்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வச்சு ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இஃப் ரேட்டிங் greater than 4.5. ஸோ ரேட்டிங் வந்து 4.5க்கு மேலே இருக்கக்கூடிய ரேட்டிங்ஸ் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் இன்டென்டேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டென்டேஷன் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்துருக்கூடிய எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4.5க்கு மேலே இருக்கக்கூடிய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம பேஜ் 2 கொடுத்து பார்க்கலாம். ஸோ பேஜ் 2 கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு கம்மியான ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4.5 ரேட்டிங் மேலே இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைனமிக் வெப்சைட்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஸ்க்ராப் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ செலீனியம் இல்லாமல். ஓகே, ஸோ ஜேசன் ரெஸ்பான்ஸாக வந்திருந்தது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி என் பாயிண்ட் கிடச்சிருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சைட்ஸ் ஸ்க்ராப் பண்ணி பாருங்கள். ஓகே, டைனமிக் சைட்ஸ் எடுத்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.